வணக்கம். இப்போ நம்ம வந்து எக்ஸல் டு டேலி டூலில் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி நம்ம டேலிக்கு இம்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸல்ல இருந்து வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிப்போம். கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வவுச்சர்ஸ் எதுவுமே கிடையாது, லெட்ஜர்ஸும் எதுவும் இல்லை. 2 லெட்ஜர் டிஃபால்ட் லெட்ஜர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து லெட்ஜர் வந்து இந்த டூலில் இம்போர்ட் பண்ணிக்கலாம், வவுச்சர்ஸும் சேர்த்து. சரி, இந்த டூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைப்படுறவங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. மாஸ்டர் வந்துட்டோம். ஒன்று இங்கே மாஸ்டரில் என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து அங்கே இம்போர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து டேலியில் டேப்பில் போயிட்டு கிரியேட் மாஸ்டர் எக்ஸ்எம்எல் போட்டு இந்த எக்ஸ்எம்எல்லாம் சேவ் பண்ணி நீங்கள் அதில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கேயே நீங்கள் வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெப்ரிசியேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டிங்கன்னா கிரியேட் ஆகிடும். இதுமாதிரி நீங்கள் அசட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா மல்டி லெட்ஜரில் போயிடுவோம். 2-3 அசட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிக்ஸ்டு அசட்ஸ் வந்து என்னென்ன அசட்ஸ் போடலாம்? கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், கார், மிஷினரி, ஏர் கண்டிஷனர். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அசட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று இங்கே கிரியேட் பண்ணணும், அப்படி இல்லைனாக்கா இங்கே நம்ம போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதில் போட்டு நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வவுச்சர்ஸ் புல் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே ஒரு டேட் போடுறோம், 31/3/2020. வவுச்சர் நம்பர் எதனா ஆப்ஷனல் தான், விட்டுலாம். அதை இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், டெப்ரிசியேஷன் டு கம்ப்யூட்டர்னு போகிறோம்னு வச்சுக்கோ. கம்ப்யூட்டர் வேறு என்னென்ன போட போகிறோம், அங்கே என்னென்ன போட்டோமோ அந்த லெட்ஜர்லாம் போடலாம். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், அப்புறம் ஏர் கண்டிஷனர் போட்டோம் இல்லையா, வேறு என்ன போட்டோம், மிஷினரி போட்டோம். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு அமௌண்ட் அப்ராக்சிமேட்லி போட்டுப்போம். வேல்யூ எதுவும் பர்ச்சேஸ் எதுவும் போடலை. அதனால் சரி, இது உங்களுக்கு எஜுகேஷனுக்காக தானே, ஒரு லைவ் டெமோ தானே, ஒரு வேல்யூ போட்டுங்க. அதுக்கு ஒரு 10,000, 5,000, 3,000, 18,000. ஸோ ஒரு வேல்யூ போட்டிருக்கோம் கேல்குலேஷன் பேசிஸில். ஸோ நம்ம வந்து இங்கே போட்டுருவோம். இதில் இருக்க நேமும் கரெக்டாக டேலி ஆகணும். ஸோ அதனால் வந்து நேம் பார்த்துக்கோங்க. அது வந்து டெப்ரிசியேஷன், ஸ்பெல்லிங்கு, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸு, மிஷினரி, தென் கம்ப்யூட்டர், ஏர் கண்டிஷனர் எல்லாம் சேம் ஸ்பெல்லிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாகும். இந்த ட்ரான்ஸ்லேஷன் இல்லைனாக்கா எதிர வரும். 31/3 போட்டுருவோம். நேரேஷனில் பீயிங் depreciated asset. போட்டுக்க. இங்கே வந்து ஜேர்னல் வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டுக்கலாம். வேறு எதனாச்சும் என்ட்ரி போனாலும் நம்ம போட்டுக்கலாம். இதில் ஜேர்னல் வவுச்சரில் என்ன பியூட்டினாக்கா, நீங்கள் என்ன டைப் ஆஃப் வவுச்சர் சொன்னாலும் இதில் போடலாம். நீங்கள் கான்ட்ரா போடலாம், பேமெண்ட் போடலாம், ரெசிப்ட் போடலாம், சேல்ஸ் போடலாம், பர்ச்சேஸ் போடலாம். எல்லாமே நீங்கள் ஜேர்னலில் போட்டுக்கணும் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஜஸ்ட் டெபிட் கிரெடிட் தானே டெபிட் என்ட்ரி சிஸ்டத்தில். ஸோ எல்லாமே டெபிட் கிரெடிட் போட்டு எல்லாமே நீங்கள் போட முடியும். ஓகேங்களா? இது வந்து பர்ச்சேஸ் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜேர்னலில் போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் கூட போடலாம். அதில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அக்கௌண்ட் லெட்ஜர் கிரியேட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஒன்று போட்டுப்போம். இது பர்ச்சேஸில். அப்புறம் சேல்ஸ் அக்கௌண்ட் ஒன்று போட்டுப்போம். சேல்ஸில் ஒரு கஸ்டமரை போட்டுப்போம். சென்ட்ரி டெப்டாஸில் ஒரு வண்டாரை போட்டுப்போம். சென்ட்ரி கிரெடிட்டாஸில். ஓகே, ரெஸ்பான்ஸும் போட்டுப்போம். ஸ்டாஃப் சேலரிஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, தென் இதுவும் போட்டுப்போம். ஒரு பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்.
பேங்க் அக்கௌண்ட். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு லெட்ஜர் மட்டும் தான் இங்கே போட்டிருக்கோம், வாச்சர் ஒன்றுமே இல்லை, ஒரு வாச்சர் இல்லை, 0. P&L போய் காமிச்சிட்றேன், எதுவுமே இல்லை. ஓகே, ஜேர்னல் வவுச்சரில் என்ன பண்ண போகிறோம், இங்கே வரோம். நம்ம இங்கே வந்துட்டு 31/3 போட்டு சும்மா ஏதோ ஒரு டேட்டு தானே, 31/3/2020 போட்டுட்டு இங்கே சேல்ஸ் போடுறோம். கஸ்டமர் சேல்ஸ் வவுச்சர் நம்மளுக்கு என்ன நேம் இருக்கோ அதே தான் போகணும், சேல்ஸ் அக்கௌண்ட்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி போடலாம். 1,89,000 being sales made. முடிஞ்சிச்சு. சேம் டேட்டில் என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸும் போடுறோம். என்ன நேம் போட்டிருக்கோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். $1,16,800 being purchase made. அப்புறம் நீங்கள் வேறு என்ன இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க் இருக்கா, சரி கொண்டு வருவோம். ஐசிஐசிஐ பேங்க் டு கஸ்டமர் எவ்வளோ, 3,89,000 கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோமே, இல்லை 3,50,000 கொடுத்துட்டாரு. being payment received. ஜேர்னல். அடுத்தது vendor to ICICI Bank, 1,60,000 payment. அப்புறம் ஸ்டாஃப் சேலரி, லெஜர் கரெக்டாக ஸ்டாஃப் சேலரி இங்கே இருக்கிற லெஜர் மாதிரியே போடணும். ஸ்டாஃப் சேலரிஸ் 25,000. பேமெண்ட் மேட் எல்லாச்சும் ஓரளவு போட்டிருக்குமா, ஒன்று டெப்ரிஷன் ஃபர்னிச்சர் போட்டோம், பேங்க் மிஷினரி பர்ச்சேஸ். ஓகே, ஓரளவு போட்டோம் என்ட்ரிஸ் எல்லாம். ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டேலியில் கிரியேட் வவுச்சர் எக்ஸ்எம்எல்ல போயிட்டு இந்த எக்ஸ்எம்எல்ல சேவ் பண்ணிக்கப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாத்தை எடுத்துப்போம். ஜேர்னல் எக்ஸ்எம்எல்ல சேவ் பண்ணிட்டோம், சேவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே போயிட்டு பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி டேலியில் வந்துட்டு இதெல்லாம் P&L ஒன்றும் இல்லை, என்ட்ரிஸே எதுவும் கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், யூட்டிலிட்டிஸில் இம்போர்ட் டேட்டாஸில் வவுச்சர்ஸில் இந்த பேத்தை பேஸ்ட் பண்ணிவிட்டு லோட் பண்ணுறோம். ஸோ வந்து லோட் ஆகலை. எங்கள் எரர் என்ன கேட்குதுனாக்கா ஐசிஐசிஐ பேங்க் டஸ் நாட் எக்ஸிட்னு வருது. ஸோ நம்ம ஏதோ ஒன்றுத்தில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஐசிஐசிஐ விட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இந்த லெஜரில் இருக்க நேமும் இதில் இருக்க நேமும் டேலியாக இருக்கும், அப்போ தான் லோட் ஆகும். ஸோ கரெக்ட் பண்ணிக்கலாம், ஐசிஐசிஐ பேங்க் கரெக்டாக, வேறு எதுவும் இல்லைல்ல. ஓகே, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், கிரியேட் எக்ஸ்எம்எல் வவுச்சர் எக்ஸ்எம்எல் போயிட்டு திருப்பி சேவ் பண்ணணும். அதில் சேவ் பண்ணிப்போம், நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ அதே பார்த்து தான் ஆல்ரெடி காப்பியாக இருக்குது, அந்த பார்த்து அப்படியே டேலியில் போயிட்டு வவுச்சர்ஸில் அதே பார்த்து போட்டு லோட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு, சேல்ஸு, பர்ச்சேஸு, டெப்ரிஷன், ஸ்டாஃப் சேலரிஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம போனோன்னா இதில் என்ட்ரிஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸில் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும், பர்ச்சேஸு, ரெசிப்ட்டு, சேல்ஸு,
டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, எல்லா ஆல் டைப் ஆஃப் வவுச்சர்ஸும் நீங்கள் ஜோனல் ஒன்றத்தில் புஷ் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷனல் தான். பொதுவாக நம்ம டேலியில் போடும்போது ஒன்லி பேமெண்ட் ரிசிப்ட்லாம் அதில் போட மாட்டோம். கான்ட்ராக்ட் தனி வவுச்சர், பேமெண்ட் தனி, ரிசிப்ட் தனி, சேல்ஸுக்கு தனி, பர்ச்சேஸ் தனின்னு வவுச்சர் இருக்கும். ஜோனலுக்கு ஒன்லி ஃபார் இந்த டெப்ரிசியேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ், ட்ரான்ஸ்ஃபர், லெஜர் அதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து இப்போ வந்து சிஸ்டம் டேலி வந்த புதுசு இதெல்லாம். பட் இதுக்கு முன்னாடிலாம் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் அக்கௌண்டிங், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஜோனல் தான் போடும். ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தனாக்கா அந்த டிரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ரெக்கார்ட்லேயே வந்து உங்களுக்கு ஜோனல் தான் புக் ஆகும். ஜோனல்லேருந்து லெஜர்லேருந்து தான் பிஎன்எல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஜோனல் தான் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக போகும். உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் ரிசிப்ட், இது மாதிரி வவுச்சர்ஸ், இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் ஜோனல் தான். ஜோனல் வச்சு ஒரு வவுச்சர் தான், அதில் எல்லா டிரான்சாக்ஷனும் அடங்கிடும் உங்களுக்கு. அப்படி இருந்தது. சரி, ஓகே. இது டூல் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்பினீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு எக்ஸல் டு டேலி டூல் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக், டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.